வெல்கம் டு ஃப்ளவர் கேம் ஃப்ளாக்ஸுங்க. இன்றைக்கி காலிஃப்ளவர் சாதம் பண்ணிடலாங்க. எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாங்க. பார்க்கலாம். காலையில் எழுந்துச்சி பாலெல்லாம் காய்ச்சிட்டேங்க. வீடு கூட்டிகிட்டு சுவாமிக்கு விளக்கு முதல்ல ஏற்றிடலாங்க. விளக்கேற்றி வச்சுட்டுங்க சாமி கும்பிட்டு பால் ஒரு டம்ளர் வச்சாச்சுங்க பகவானுக்கு. இன்றைக்கி சிவன் ராத்திரிங்க. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒர்க் 햇살이 너무 좋았어. 그냥 모두 좋았어. 널 만나서 모든 게 다 잠에서 깨어나서 휴대폰을 먼저 보게 돼. 참 많이 변했다는가. 세상에서 제일 행복한 순간 널 만나고 매일 겪게 돼. 매일은 감사하죠. 그대가 곁에 있어서 언제나 오늘 갓길 기도해요. 그대와 함께라는 건 영원한 축복 같아서 두근거리는 가슴이 좋은 기분인 걸 느껴. 아주 작은 떨림도 잠에서 깨어나면 오늘 날씨 먼저 확인해. 우산을 챙겨야 할지. 세상에서 제일 행복한 순간 널 만나 참 다행인 거야. 매일은 감사하죠. 그대가 곁에 있어서 언제나 오늘 갓길 기도해요. 그대와 함께라는 건 영원한 축복 같아서 다가가서 말을 할 거야. 날 사랑한다고. 언제까지나 매일은 감사하죠. 그대가 곁에 있어서 언제나 오늘 갓길 기도해요. 오늘도 널 바라보며 웃는다. பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சாச்சுங்க. அடுத்து காலிஃப்ளவர் ஒன்று எடுத்துங்க. சுத்தமாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு சுடுதண்ணி ஒரு குண்டால் ஊற்றிருக்கிறேங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிங்க. காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. போட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம்.
சுடுதண்ணி நல்லா காய வச்சுட்டேங்க. அதில் காலிஃப்ளவர் போட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க போதும். அதோட நம்ம உப்பு உப்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரட்டுங்க. இதுலேயே ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க. காலிஃப்ளவர் இதுலேயே கொஞ்சம் லைட்டாக வெந்துட்டுங்க. ரசம் ஒரு அடுப்பில் ஆயிட்டுருக்குது, சாப்பாடும் ஆயிட்டுருக்குதுங்க. அது காப்படி சாதம் வச்சு விட்டேங்க. காலிஃப்ளவர் வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் நறுக்கிடலாங்க. இது வந்துங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. இதுவும் வாரத்தில் ஒரு நாள் காலிஃப்ளவர் செய்யலாங்க. குழந்தைகளுக்கு காலையில் நேரம் ஸ்பீடாக நம்ம வந்து ஏதோ ஒரு சாதம் டக்குன்னு பண்ணணுன்னா பண்ணி கொடுத்துர்லாங்க. காய் நல்லா வேகட்டுங்க. நாம் இந்த மாதிரி லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதமெல்லாம் பண்ணுறோமில்லங்க, அது மாதிரி தான் காலிஃப்ளவர் சாதம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் நீங்கள். கருவேப்பிலை கிள்ளி வச்சுட்டேங்க. அடுத்தது வெங்காயம் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அது தோல் நீக்கிட்டுருக்கிறேன். வெங்காயத்தை தோல் நீக்கிட்டுங்க. சுத்தமாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அடுத்தது தக்காளி சுத்தமாக கழுவிடலாங்க. நல்லா பெரிய தக்காளியாக ஒன்று போட்டுக்கிறேங்க. பச்சை மிளகா 2 தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த வெங்காயத்தோல் உரித்ததை செடி கொண்டு போய் போட்டுருங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க, இறக்கி வச்சிடலாம். அது மத்தியானத்துக்குங்க. காலையில் வந்து காலிஃப்ளவர் சாதம். மாவு இப்போ தான் ஆட்டி வச்சுருக்குறாங்களா, அதனால் இது இன்றைக்கி மாவு வேறு இல்லை. அப்புறம் அவரும் வேலைக்கு போகிறக்குள்ள இதை நம்ம ரெடி பண்ணணும் இல்லைங்க. ஈஸியான ஒர்க்குங்க. குழந்தைகளுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்குறக்கு மார்னிங் டைமு லஞ்சுக்கும் நீங்கள் இது செஞ்சு அனுப்பிச்சி விடலாம். சாப்பாடு ஒரு அடுப்பில் வெந்துட்டுருக்குதுங்க குக்கரில். அதை எடுத்துங்க நம்ம ஆற வச்சிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா எடுத்து ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் ஆற வைக்கணுங்க. 5 நிமிஷம் ஆற வச்ச பிறகு தான் நம்ம இது பண்ணணுங்க. பூண்டு 4 பல் பூண்டு தொளிச்சு வச்சுக்கலாங்க. காலிஃப்ளவர் வெந்துருச்சு. அடுத்தது ஒரு வாணலி வச்சுங்க, ஆயில் விட்டுக்கலாங்க. வாணலி சூடானோன்னா ஆயில் விட்டுக்கலாம். நல்லா 4 ஸ்பூன் ஆயில் விடுங்க. ரீஃபண்ட் ஆயில் 4 ஸ்பூன் விட்டுருக்குறேங்க. கடுகு 1 ஸ்பூனுங்க. கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாமே 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நல்ல பொன்னிறமாக ஆன பிறகு இஞ்சி பூண்டு தட்டி போட்டிருக்குறேங்க. அதோடு நம்ம வந்து வெங்காயம் நல்லா 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பெரிய வெங்காயங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதா இருந்தால் ஒரு 10 15 வெங்காயம் போடுங்க. நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் போட்டேங்க. நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் நல்லா பார்த்திங்களா இந்த மாதிரி வரணுங்க. அந்த பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா 2 போட்டேங்க. நீங்கள் 4 பச்சை மிளகா கூட உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஒரு பெரிய தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி 1 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வணங்கட்டுங்க. தக்காளி நல்லா சுத்தமாக வணங்கட்டும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டேங்க. ஏன்னா 1/2 ஸ்பூன் காலிஃப்ளவர்லேயே இருக்குதுங்க. இது குழம்புக்கு 1/2 ஸ்பூன் நம்ம வந்து போடணுங்க. சாதத்துக்கு வேணுமில்லைங்க. நல்லா வணங்கின பிறகு நம்ம காலிஃப்ளவர் தண்ணியெல்லாம் இருத்துட்டுங்க. காலிஃப்ளவர் மட்டும் நம்ம அதை அரைவாசி வேக வச்சுருக்குறோம். இதில் நம்ம கொஞ்சம் ஒரு அரைவாசி வேக வைக்கணுங்க. நல்லா தண்ணியை சுத்தமாக ஜல்லடையில் எடுத்துட்டுங்க காலிஃப்ளவர் போட்டுடலாங்க.
இது நான் வீட்டிலையே மல்லித்தூள் அரைச்சி வச்சுருக்கிறேங்க, அது ஒரு ஸ்பூன் போட்டேங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம சிக்கன் மசாலா தூள் போட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். இல்லையா கரம் மசாலா போடுங்க, எது வேணாலும் போட்டுக்கலாங்க. நல்லா பெரட்டி விட்டுறலாம். இதையே போட்டுட்டு கொஞ்ச நேரம் சிக்கன் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க, டேஸ்ட்டுக்காகங்க. நல்லா வணக்கி விட்டுறலாங்க. நல்லா காலிஃப்ளவர் சாப்பிட்டிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க. லைட்டாக சால்ட்டு பத்தலைங்க போட்டுக்கலாங்க. பொடி உப்பு போட்டுக்குங்க, ஏன்னா தாளிக்கிறதுக்கெல்லாம் அதுதான் போடணுங்க. போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி லைட்டாக தெளிச்சு விடுங்க. சாதம் ரெடி ஆயிடுச்சு. இறக்கி அதையும் தட்டில் ஆற வச்சிடலாங்க. ஒரு தட்டு சாதம் ஆற வச்சிட்டேங்க, காப்படி சாதம் ஆற வச்சுருப்பேங்க. இதை நல்லா சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி வணக்கி விடுங்க. காலிஃப்ளவரோட அது நல்லா ஃப்ரை ஆகணுங்க. தூள்கள்லாம் சேர்த்திருக்கிறோமில்லங்க, அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் போய் நல்லா இதாகணுங்க. நல்லா வணங்கிட்டுங்க, சிம்மிலேயே வைங்க. ஏன்னா ஆல்ரெடி காலிஃப்ளவரை நம்ம கொஞ்சம் வேக வச்சுட்டோம். அரைவாசி தண்ணியில் வேக வச்சுட்டு அரைவாசி இதில் வேக வைக்கணுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி ட்ரை ஆகிற அளவுக்கு நாம் காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு காரம் நல்லா வேணும்னா நல்லா 4 மிளகா போட்டுங்க. நான் 2 மிளகா தான் போட்டுக்கிறேன். ஆற வச்ச சாதத்தை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. காயெல்லாம் வெந்துடுச்சான்னு பார்த்துக்கணுங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு சாதம் இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம்தான் எடுத்துகிட்டு இதில் வணக்கணுங்க. நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸு எந்த ரைஸ் நம்ம வீட்டில் இருக்கிறத போட்டுக்கலாம். நான் பொன்னி ரைஸ் தான் போட்டிருக்கேங்க. நல்லா ஒரு கிளறுக்கு ஆற வச்சிங்கன்னா இப்படி கிளறும் போது அது சாதம் அப்படியே இருக்குங்க. இல்லைன்னா ஆற வைக்காமல் போட்டோம்னா கொல கொலன்னு ஆகிருங்க. நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க. அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுங்க, நல்லா இப்படி பெரட்டி விட்டுருங்க. அதுக்குள்ளே கொத்தமல்லி தலையை கொஞ்சம் கிள்ளி சுத்தமாக கழுவி வச்சுக்கோணுங்க. ஏன்னா நல்லா மருந்து அடிப்பாங்க. அதனால் சில பேரெல்லாம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை கழுவாமல் கூட போடுறாங்க. அப்படி போடக்கூடாது. சுத்தமாக கழுவி ஒரு தட்டில் எடுத்து வச்சிடணும் முன்னாடியேங்க. இதோட நீங்கள் தேங்காய் சில்லு கூட கொஞ்சம் திருவி போடலாம். நான் போடலைங்க, ஆனால் ஒரு சிலர் போடுவாங்க டேஸ்ட்டுக்காக. ஆனால் அது போட்டால் டேஸ்ட்டு மாதிரின்னு நான் போடுறது இல்லைங்க. கொத்தமல்லி தலையை கிள்ளிட்டு வந்துடலாங்க. சுத்தமாக கழுவி ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி வேறு பவுலில் மாற்றிடலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. வாழ்க வளமுடன்.